சென்னை அடையாறில் முதல் முறையாக தரத்தை போற்றும் GRT ஜுவல்லர்ஸ் பெருமையுடன் வழங்கும் நவராத்திரி குலு கொண்டாட்டம். உங்கள் வீட்டு குலுவை தமிழகம் முழுவதும் ஒளிபரப்ப வேண்டுமா? உங்களது குலுவின் சிறப்பு மற்றும் கருத்துக்களை அனைவரும் அறிய வேண்டுமா? உடனே டிவியில் தெரியும் போன் நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களது பெயர் முகவரியுடன் புக் பண்ணுங்க. நாங்களே உங்கள் இல்லம் தேடி வருகிறோம். தேர்ந்தெடுக்கப்படும் சிறந்த குலுவிற்கு பரிசு கூப்பன்களும் கலந்து கொள்பவர்களுக்கு நிச்சய பரிசும் காத்திருக்கிறது. வழங்குபவர் GRT ஜுவல்லர்ஸ் அடையார். போன் 04424421515. நமஸ்காரம் எல்லாருக்கும். கீழே இருக்க ஸ்டாஃப்ஸ் அண்ட் கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இங்கே நம்ம எதுக்காக இந்த ஷோ பண்ணுறோம் அப்படின்றது இங்கே உட்காந்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும் தானே? தெரியுமா? சத்தமே இல்லை. ஓகே, தேங்க்யூ பிரிஸ். இந்த சண்டே வேளையில் ஈவினிங் இந்த மாலை பொழுதுல நமக்கு ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ். சண்டே நாள் ஒரு நாள் பத்தாது அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு கமிட்மெண்ட்ஸை நம்ம ஃபேமிலிக்குள்ளே வச்சுருப்போம். ஈவன் தூங்குறதும் ஒரு கமிட்மெண்ட்ஸ் தான். ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே நம்ம அழைப்பை ஏற்று நம்ம ஷோக்கு இங்கே வந்திருக்கீங்க. உங்கள் எல்லாருமே ஒரு பெரிய கைத்தட்டலோடு உங்கள் எல்லாரையுமே நாங்கள் வந்து வெல்கம் பண்ணுறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். அடையார் GRT ப்ளீஸ் ஒரு பெரிய கைத்தட்டலோடு பத்தல. கிரேட், தேங்க்யூ. ஓகே, ஸோ வித்தவுட் டிலே, ஸோ நீங்கள் எல்லாருமே எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்னை பற்றி சொல்லிடுறேன். ஐ எம் மை செல்ஃப் கார்த்திக். ஸோ நான் வந்து GRTs ஒரு 8 இயர்ஸாக வந்து எல்லா பிரான்ச்சஸ்க்குமே நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஃபுல்லாக டேரெக்டாக வந்து ஒரு இப்போ உங்கள் வீட்டுக்கு எல்லாருக்குமே வந்திருப்பாங்க, கோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி நானும் ஒரு பிரான்ச்சில் போய் எல்லாருக்கும் பேசிட்டு பண்ணிகிட்டு இருப்போம். அண்ட் ஃபைனல் அப்படின்னு வரும்போது அது என்னன்னு தெரியல, எல்லா பிரான்ச்சுக்குமே நான் போயிட்டுருக்கேன். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இந்த அடையார் GRTக்கு நானும் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அகெயின் பேக் டு கால் மீ அண்ட் ஹியர் ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி ஹியர் அப்படின்றதுல நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் GRT. அண்ட் உங்கள் எல்லாருமே வந்து ஹாப்பினஸாக வந்து பார்க்குறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு வந்து இந்த கோலு காம்படிஷன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பீங்க, வின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னும் போது அது சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாருமே பண்ணிடலாம். பட் நம்மளோட ஏதோ ஒரு யூனிக்னஸ் தான் நம்மளை இங்கே உட்கார வைக்கிறது. ஸோ அதை நம்புறீங்களே? எஸ். ஸோ அந்த ஒரு விஷயம் தான் இங்கே நம்ம GRTயை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. இந்த GRTs ஏன்னா நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா பல பிரான்ச்சஸ் எல்லாத்துக்குமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எல்லா இடத்துலையுமே நம்ம பார்க்கும்போது ஜூரிஸ், ஸோ நீங்கள் பண்ணுற இந்த கோலு காம்படிஷனாக இருக்கட்டும், கோலம் ஒரு சில பிரான்ச்சஸில் நடக்குது, ஸோ இங்கே நடக்கல. பட் இந்த நீங்கள் பண்ணியிருக்க இந்த நவராத்திரி கம்ப்ளீட்டாக நீங்கள் அதாவது ஒரு நாளைக்கு இவ்வளோ ஷெடியூல்னு இருக்குது. ஒரு 10 வீடு இருக்கலாம், 20 வீடு இருக்கலாம். எல்லாருக்கும் போய் நாங்கள் வந்து ஷூட் பண்ணுவோம். எல்லாருக்குமே ஈக்குவலாக நாங்கள் ட்ரீட் பண்ணுவோம். ஸோ எதையுமே வந்து நாங்கள் வந்து இது பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னு அங்கேயுமே நாங்கள் ஜட்ஜ் பண்ண முடியாது. பட் பார்க்கும்போது ஒரு அட்ராக்ஷன் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இங்கே இருக்கிற இந்த பிரான்ச் அப்படின்னும் போது ஒவ்வொரு பர்டிகுலர் பிரான்ச்சுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நவராத்திரி கோலு ஷூட் பண்ணுறோம் இல்லையா, அதை டிவியில் வந்துடும். அதுக்கப்புறம் ஜூரிஸ்க்கு அனுப்புவாங்க. ஸோ ஜூரிஸ்க்கு வந்து நீங்கள் யார் என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியாது. இட்ஸ் கம்ப்ளீட்லி பிளாங்க். ஸோ இந்த கஸ்டமர் அப்படின்னு இவங்க நம்மளுக்கு தெரிஞ்ச கஸ்டமர் அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ கம்ப்ளீட்லி பிளாங்க். அவங்களுக்கு இந்த கோலு நல்லா இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட்டாக இவங்களுக்கு இந்த நாட்டில் இத்தனை பேர் பண்ணியிருக்காங்களா, இந்த குழு வந்து நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க. அப்படி செலக்ட் பண்ணி அமர்ந்திருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ப்ளஸ் இந்த இடத்துல இன்னைக்கு வின்னராக வந்திருக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோடு இந்த இடத்துல நாங்கள் வந்து உங்களுக்கு வெல்கம் பண்ணோம்னு நினைக்கிறோம். ஸோ அண்ட் ஒன் மோர் திங், ஈஸியாக வந்தோம், வின் பண்ணிட்டோம் அண்ட் கிஃப்ட் கொடுப்பாங்க, வாங்கிட்டு போயிடலாம். இவ்வளோதான கான்செப்ட் இல்லையா? அதை தாண்டி நிறைய பேருக்கு கோலம் வரும், நிறைய பேருக்கு வந்து சிங்கிங் வரும், டான்ஸ் வரும், நிறைய விஷயங்கள் இருக்கும்.
ஆனால் கோலத்தில் வந்து நம்ம எதையுமே பார்க்க முடியாது. பிகாஸ் அவங்க வந்து கோலம் போடுவாங்க, அது வெளியோட முடிஞ்சுட்டு. ஸோ நாங்கள் ரெண்டு விஷயத்த கம்பேர் பண்ணுவோம், இன்னர் அண்ட் அவுட். ஸோ கோலம் பொறுத்த வரைக்கும் அவுட்டர்லையும், கொலு பொறுத்த வரைக்கும் இன்னர்லையும் நம்ம வந்து ஒரு ப்ரெசன்டபுளாக பார்க்குற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நவராத்திரி. இந்த நவராத்திரியில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது, நான் கொலு வைக்கலாமா. இந்த ஜிஆர்டி ப்ரோக்ராமை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகி நவராத்திரி வீட்டில் எப்படி வைக்கணும்னு கூட தெரியாமல் அந்த இன்ட்ரெஸ்ட்டில் வச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ஜிஆர்டி வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இப்போ வந்து 8 இயர்ஸாக நம்ம கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் இயர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது. இந்த பிராண்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஜஸ்ட் எந்த இடத்துல ஏரியாவுக்கு பிரான்ச் ஓப்பன் பண்ணாலும் கஸ்டமர்ஸ் வருவா தான் செய்வாங்க. ஏன்னா அவங்களோட குவாலிட்டி அப்படி, டிசைன்ஸ் அப்படி. ஸோ பாரம்பரியமாக வரக்கூடிய லக்ஸ் அண்ட் நிறைய விஷயங்கள் இருக்குது, சொல்லிட்டே போகலாம். அவங்க இதை பண்ணணும்னு அவசியமே இல்லை. பட் ஜிஆர்டியோட நோக்கம் பெண்களுக்காகவும் இந்த பாரம்பரியமான இந்த கம்ப்ளீட்டாக வரக்கூடிய இந்த சம்பிரதாயத்தை அடுத்த ஜென்ரேஷனுக்கு காட்டணும்னு சொல்லி இத்தனை வருஷமா தொடர்ந்து இதை பற்றி எதையுமே கவலைப்படாமல் நவராத்திரி வருதா நாங்கள் ரெடி அப்படின்னு டேட்டுக்கு முன்னாடி ரெடியாக இருக்கிறது ஜிஆர்டி தான். ஸோ அவங்க சைட்லேருந்து தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் வரும். ஸோ இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து எந்த பிரான்ச்சுமே இது வரைக்கும் பண்ணதும் கிடையாது, பண்ண போகிறதும் கிடையாது அப்படின்றத நம்ம நம்புவோம். ஸோ ஜிஆர்டி இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரு ஃபங்க்ஷன்ஸை வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுறதுக்கு ரீசன் நீங்கள் எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். ப்ளஸ் வெறும் பார்ட்டிசிபேட் பண்ணால் மட்டும் போதும். ஓகே, நாங்கள் ஒரு காம்படிஷன் வச்சோம், அதில் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணீங்க. பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கு அங்கங்கேயே அப்பயே கிஃப்ட் கொடுத்துருப்பாங்க. அதை தாண்டி இன்னும் அவங்கள வந்து ஊக்கப்படுத்துறதுக்காக செலெக்ஷன் ப்ராசஸை தனியாக நடத்தி அதை கொண்டு வந்து இங்கே ஒரு நாள் அரேஞ்ச் பண்ணி இந்த ஒரு டேவை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்ம கஸ்டமருக்காக கொடுப்போம், அவங்களோட ஹாப்பினஸை கம்ப்ளீட்டாக நம்ம ஃபுல்ஃபில் பண்ணுவோம்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் எத்தனை வாட்டி தேங்க் பண்ணாலும் ஜிஆர்டிக்கு போதவே போதாது. ஸோ நம்ம தான் ஜிஆர்டிக்கு இந்த நொடியில் ஒரு மிகப்பெரிய நன்றி அவங்களுக்கு தெரிவிக்கணும். உங்களோட கைத்தட்டலோடு, ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோடு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கலாம். அண்ட் தேங்க்யூ. நெக்ஸ்ட், ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லிஸ்ட் எம்டி தான். ஒரு நிமிஷம், சாரி. ஓகே, ஸோ வித்தவுட் டிலே, இல்லை நேம்லாம் வாசிக்க போகிறதில்ல, எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக பார்க்குறீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு தனித்துவமான திறமைகளை இந்த நம்ம கஸ்டமர் தான் சொல்லணும். நம்ம கஸ்டமர்ஸ் முன்னாடி இன்னொரு ஒரு பொண்ணான வாய்ப்பை நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து நல்லா ஸ்பீச் வைங்க, ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுப்பீங்க, நீங்கள் ஒரு ஸ்பீக்கராக இருக்கீங்க, இல்லை நல்லா பாடுவேன், நல்ல கவிதை சொல்லுவேன், அதில் ஒரு நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படின்னு இங்கே யார் வேணாலும் இருக்கலாம். நம்ம பார்ட்டிசிபேஷன்ஸ் கிடையாது. ஸோ யார் வேணாலும் இருக்கலாம், இந்த ஃப்ளோரில் யார் வேணாலும் இருக்கலாம். ஸோ உங்களோட இந்த ஒரு பொண்ணான வாய்ப்பை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆஸ் பர் மேனேஜரோட பர்மிஷனோட ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். யாருக்கு என்ன மாதிரி திறமை இருக்கோ ப்ளீஸ் ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல். சொல்லும் போதே வந்து நான் வரேன் அப்படின்னு சொல்லி வராங்க. ஸோ இதுதான் ஒரு ஸ்பிரிட்டு. ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோடு அவங்க வந்து நம்ம இன்னும் மேலும் உற்சாகப்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன். ப்ளீஸ் மேம், உங்கள் பேர் சொல்லுங்கள். டாக்டர் டி.கே. மணிமொழி. ஜஸ்ட் ஒரு சொல்லிட்டு போயிடலாம் ஒரு சில மேட்ரு. ஆக்சுவலாக நாங்கள் வந்து இந்த கொலு காம்படிஷனில் வின்னர்ஸ்னு கூப்பிட்டுருந்தாங்க, அதுக்காக வந்திருக்கோம். நான் வந்து என்னோடய அக்கா மாமா அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணி வந்திருக்கேன். என்னோடய பிரதர்-இன்-லா அவர் இப்போ வந்து ஊருக்கு போயிருக்காரு, அவரால் இங்கே வர முடியல. இந்த கொலு காம்படிஷனுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கொலுக்கான ஒரு A to Z அவர் தான் எஃபர்ட் எடுத்தார். அவர் பேர் டாக்டர் எஸ் மணிவண்ணன், ரிட்டையர்டு ஸ்கூல் டீச்சர். அவர் என்னோடய சிஸ்டர் வந்திருக்காங்க, அவங்க சாரதாமணி தேவி, நந்தனம் ஆர்ட்ஸ் காலேஜினுடைய இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் ப்ரொஃபஸர். அவங்க ரிட்டையர்ட், அவங்க இங்கே வந்திருக்காங்க. அவங்க ஓகே, ஸோ அவங்க வந்திருக்காங்க. இது வந்து இந்த கொலு எங்கள் மாமா வீட்டில் ரெகுலராக வைப்பாங்க.
அவங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டோட பரம்பரையாக செய்துட்ருக்காங்க. அதை வந்து அவங்க அம்மா அப்பா, அதாவது எங்கள் அத்தை மாமாவுக்கு அப்புறமா எங்கள் மாமா வந்து இங்கே எங்கள் வீட்டில் செய்கிறாங்க. ஒரு படியிலையும் அவர் வந்து ரொம்ப தத்ரூபமாக அருமையாக ஒன்றுத்துக்கும் எஃபர்ட் எடுத்து அந்த பொம்மைகள் எல்லாம் கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அதை ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருவார். அதுக்காக பரணியில் வச்சுருக்கதெல்லாம் எடுத்து தொடச்சி அதுக்கப்புறம் அதுக்கு பெயிண்ட் எல்லாம் பண்ணி கொஞ்சம் அந்த இதெல்லாம் படிக்கட்டெலாம் செட் பண்ணி அவ்வளோ அருமையாக எஃபர்ட் எடுப்பாங்க. பரிசு வந்தது வந்து எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருந்தது, ஒரு லக்காக இருந்தது, என்கரேஜ்மெண்ட்டாகவும் இருந்தது. ஸோ இந்த நேரத்தில் வந்து அந்த எஃபர்ட் அவர் எடுத்தார். இப்போ ப்ரைஸ் வாங்கிறதுக்கு அவங்க இங்கே வர முடியல, சிவராத்திரிங்கிறதுனால அவர் கோயிலுக்கு போயிருக்காரு. ஸோ ரெப்ரசன்ட் பண்ணி என் சிஸ்டர் வந்திருக்காங்க. இந்த நல்ல வாய்ப்பை எங்களுக்கு வழங்கிய ஜிஆர்டிக்கு ஒரு சிறந்த கைத்தட்டலோட நாங்கள் ஒரு பெரிய பாராட்டை தெரிவிக்கிறோம். ஏன்னா இது வந்து எல்லாருமே செய்கிறோம், எல்லாருமே நிறைய விஷயங்கள் செய்கிறோம். ஒரு சின்ன விஷயம் கூட நமக்கு யாராவது ஒருத்தர் வந்து பாராட்டினா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒன்றும் இல்லை, வீட்டில் சமையல் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இருக்குது அப்படின்னு யாராவது சொல்லிட்டா நாளைக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாமே ஒரு ஆசை வரும். அந்த மாதிரி ஒரு என்கரேஜ்மெண்ட் வந்து இங்கேருந்து எங்களுக்கு ரொம்ப நல்லா சப்போர்ட்டாக கிடச்சிது. இது அவங்க யூடியூப்பில் கூட போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ, அதாவது கொலுவை. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த நிகழ்ச்சிக்கு இந்த வாய்ப்புக்கு என்னோட குடும்பம் சார்பாக, அக்கா மாமாவோட குடும்பம் சார்பாக மிகப்பெரிய நன்றியை ஜிஆர்டி குழுவினருக்கும் இந்த ஜூரி, இவங்க செலக்ட் பண்ண ஜூரி அவங்களுக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மிக்க நன்றி, வணக்கம். தேங்க்யூ மேம். ஸோ மேம் ஒரு ரெக்வஸ்ட் பேசணும் மோட்டிவேஷ்னலாக. ஸோ நீங்கள் இங்கே இருக்கிற ஆஸ் அ டாக்டர் உங்களோட ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸாக நீங்கள் வந்து என்ன மாதிரி டிப்ஸ்லாம் கொடுப்பீங்க? டாக்டர் இல்லை, டாக்டரேட், அதாவது பிஹெச்டி இன் இங்கிலீஷ் எஜுகேஷன். ஓகே, ஐ எம் டீச்சர் பை ப்ரொஃபஷன். போட் என்ன சொல்கிறது, ஹார்ட் ஒர்க் ஃபேஸ் சொல்லலாம், எவ்வளோ சொல்லலாம். ஓகே, ஓகே, என்ன மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு தெரியல. மோட்டிவேஷன், ஓகே. இப்போது நான் வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன். எந்த ஒரு அதுதான் நான் இப்போ எழுந்து வந்து முதல்ல பேசணும்னு வந்ததே என்னென்னா ஆர்வமூட்டல், அதாவது ஒரு மோட்டிவேஷன், அல்லது வந்து நம்ம வந்து ஒரு சில சின்ன விஷயங்களை செய்கிறோம் அப்படின்னா கூட அதில் நமக்கு வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்தால் கூட நம்ம ஒருத்தரை பாராட்டும் போது அது நமக்கு மிகப்பெரிய நல்ல விஷயத்தை கொண்டு வந்து நமக்கு கொடுக்குது. ஸோ அந்த ஒரு இன்ஸ்பிரேஷனை வந்து இவங்க வந்து எங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால், சின்ன விஷயம் கூட எதிர்பார்ப்பு இல்லாமல் நம்ம செய்த இந்த கொலுவுக்கு வந்து ஜிஆர்டி நம்ம பாராட்டியிருக்காங்க. அதனால் நம்மளோட கடமைகளை, நம்மளுடைய திறமைகளை நம்ம எப்போவுமே வெளிக்கொண்டுக்கிட்டே இருக்கணும். என்றைக்காவது ஒரு நாள் அதற்கான நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். ஸோ அது மாதிரி ஒரு விஷயத்துலையுமே இது கொலுன்றது இல்லை, மற்ற எந்த ஒரு செயலையும் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா முழு மனசோட முழு ஈடுபாடோட நம்ம எதை செய்தாலும் வெற்றி நமக்கு கண்டிப்பாக ஏதேனும் ஒரு வகையில் வந்து சேரும். அது நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக கொண்டு செய்யறதுக்கான ஒரு வழிவகையாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ப்ளீஸ் மேம், டேக் யூர் சீட். ஸோ ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம முயற்சிகள் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து விடாமல் ஒரு வேகத்தில் போய்கிட்டே இருக்கோம் அப்படின்னா ஒரு நாள் நமக்கு முன்னாடி நம்ம வெற்றி நமக்கு தெரியும் அப்படின்னு ரொம்ப அழகாக சிம்பிளாக சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ மேம். ஸோ முன்னாடி வந்து நம்ம கிட்ட பேசுனதுக்காக ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல். ஸோ எல்லாருமே வந்து அந்த ஒரு கைத்தட்டலுக்காக தான் வந்து ரொம்ப எல்லாருமே ஒரு சின்ன சின்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ தொடர்ந்து உங்களோட கைத்தட்டல் தான் அவங்களையும் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும் அப்படின்றத நம்ம நம்புகிறோம். ஸோ எனிவன் நெக்ஸ்ட் சிங்கிங் ப்ளீஸ் வாங்க. ஸோ ஒரு அற்புதமான பாடல் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பாட போகிறாங்க அப்படின்றத கேட்கலாம். வாங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள். என்ன பாட போறீங்க வேதிகா? சூப்பர். ஆத்விகா, ஓகே. எந்த ஸ்கூல் நீங்க? சூப்பர். இந்த இரு குழந்தைகளும் சேர்ந்து நமக்காக ஒரு அழகான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாங்க. ப்ளீஸ் அவங்கள ஒரு மிகப்பெரிய உற்சாக கைத்தட்டலோடு அவங்க வந்து நம்ம என்கரேஜ் பண்ணுவோம். ப்ளீஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் குழந்தைகளுக்காக. இதோ
கண்ணாவராயோ ரொம்ப அழகா வந்து பாடி நம்மளை மகிழ்வித்த குழந்தைகளுக்காக ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல். கண்ணா வந்துட்டாரா? நாளைக்கு ஸ்கூல் தான் ஓப்பன் ஆகும் நினைக்கிறேன். மேம் ப்ளீஸ் வெல்கம். ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோடு அடுத்ததா நாம வெல்கம் பண்ணலாம். ப்ளீஸ் சொல்லுங்க மேம், என்ன பண்றீங்க? சும்மா பேச போறீங்களா? ஜிஆர்டி பத்தி பேச போறீங்களா? ஓகே. ஸோ உங்களோட ஸ்பீச்சிங்ஸ் அண்ட் தனித்துவம் ஏதாச்சும் பாடு அந்த மாதிரி. ஓகே சூப்பர். ஓகே ப்ளீஸ் மேம் கோ அஹெட். Good evening all. My name is Gayatri from Alamur. I'm very glad to receive this prize from GRT area. GRT area. Very excited. Not yet. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. The first time I'm getting this prize from GRT area. ஆக்சுவலாக வந்து நம்ம கொலு வச்சதுக்கப்புறம் அன்றைக்கி ஃபுல் அந்த 9 days 10 days பயங்கரமாக வேலை இருக்கும் நமக்கு ஆற்றுல. அது இப்போ பூஜை பண்ணுவோங்க, நம்மளும் இன்னொரு ஆற்றுக்கு போகணும். இந்த ஃபோட்டோ நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவோம், நம்மள வீடியோலாம் எடுத்து அனுப்பணும் ப்ரைஸ்க்கு அந்த மாதிரிலாம் சொல்லுவோம். நமக்கு அது டைமே இருக்காது. இப்போ கரெக்டாக இருக்கா? டைமே இருக்காது. நம்ம ஆற்று வேலையை பார்த்துட்டு எல்லாம் போய் நம்ம ஃபோட்டோஸ்லாம் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு நான் அனுப்புறதுக்கு. இவன் என்ன பண்ணுறா, நம்ம ஆற்றுக்கே வந்து எல்லோ வீடியோஸ் எல்லாத்தையுமே எடுத்து நம்ம கம்ஃபர்டபுளாக வச்சுருக்கா. நமக்கு வந்து இப்போ கைக்கு வந்து கிடைக்கிறது ப்ரைஸ் எங்கேயும் நம்ம அடையாமல் எதுவும் ஸ்ட்ரெயின் பண்ணிக்காமல் கிடைக்கிறது. அது ரொம்ப பெரிய விஷயம். அது நம்ம ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நமக்கு. ப்ளஸ் இது வந்து வெரி என்கரேஜிங் டு டூ மோர் அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோலூஸ் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் இயர் பண்ணுறதுக்கு நம்ம ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குது. ஸோ இதை நான் நினச்சி எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நல்லா பண்ணுவோம் தெரியும். ஆனால் எல்லாரும் சொல்லுவாள், நீ அனுப்பு, நீ வந்து காம்படிஷனுக்கு அனுப்பு அப்படின்லாம் சொல்லுவேன். எனக்கு அது டைமே இருக்காது எல்லா வேலையும் பண்ணிட்டு. ஸோ இது வந்து இவங்க வந்து ஆற்றுக்கே வந்து எல்லாம் ஃபோட்டோஸ் எடுத்து வீடியோஸ் எடுத்து ப்ளஸ் கிஃப்ட்டும் கொடுத்துட்டோ இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ ஜிஆர்டி அடையார். Thank you so much. Yes, please ma'am. Yes, ready. எல்லாருமே வந்து ரொம்ப ஆர்வத்தோட இருக்கீங்க. So audience and customers, நீங்களுமே இங்க வந்து உங்களோட திறமைகளை பார்ட்டிசிபேட் பண்ணலாம். Please ma'am, உங்க பேர் சொல்லுங்க. Anisha Parthasarathy. Hi all, happy Shivaratri to all of you. Last 15 years Navaratri Golu vechittirukken. Specifically last 12 years I've been keeping a theme goal. So the theme goal வைக்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, நம்மளோட கல்ச்சர் ட்ரெடிஷன்ஸ் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு. ஸோ ஐ generally normally keep a golu. It will also be a presentation story மாதிரி. அந்த கொலுவை பற்றி என்ன, ஒரு ராமாயணமாக இருக்கட்டும், சிவபுராணமாக இருக்கட்டும், என்ன அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்க பியூட்டிஃபுல்லாக சொன்ன மாதிரி நவராத்திரி ரொம்ப பேக்டாக இருக்கும். காலையிலையும் கெஸ்ட் இருக்கும், ஈவினிங்கும் இருக்கும். யார் வீட்டுக்கு எப்போ போகிறோம் நம்ம ஒரு ஸ்கெடியூல் போட்டு வச்சுருப்போம். எப்பயுமே வந்து எல்லோரும் இந்த கான்டெஸ்ட்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இல்லை நம்ம வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கே நம்மளுக்கு அவங்கள வெல்கம் பண்ணி அதெல்லாம் என்கேஜ் பண்ண அப்புறம் நம்மளும் 4 வீட்டுக்கு போகணும்னு டைமே இருக்காது. திடீர்னு ஜிஆர்டிலேருந்து வராங்கன்னு ஃபெமிலியர் ஃபேஸஸ் அவங்கெல்லாம் வரும்போது எனக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஏதாவது வாங்க மறந்து விட்டுட்டோமா, இல்லாட்டி அவங்க ஏதாவது நம்ம கொஞ்சமாக தான் இருந்திருக்காங்க பார்க்கும்போது. So I was very happy when they came and they were even very eager to know what the Golu is all about. I explained பண்ணேன். ஸோ அவங்க சொன்ன மாதிரி வந்துட்டு நம்ம கொலு பார்த்துட்டு லைக் இட்ஸ் மோட்டிவேட்ஸ் அஸ் டு கீப் மோர் லைக் நம்ம ட்ரெடிஷன்ஸ் எல்லாம் நம்ம விட்டுறக்கூடாது, நம்ம வந்து இன்னும் நல்லா பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது. I'm very thankful to GRT and very, very friendly staff. All my collections are from here. Thank you so much. Thank you ma'am. Thank you so much. ஸோ இந்த மாதிரி குரு விஷயத்தை எல்லாமே வந்து நீங்கள் கிஃப்ட் வாங்கும்போது நாங்கள் கூப்பிட்டு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவோம். ஸோ அப்பயும் வந்து நீங்கள் பேசலாம், அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது. இந்த தருணம், இந்த இடம் உங்களோட தனித்துவமான டேலண்ட்டை இந்த இடத்துல ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கான இடம். ஸோ எனிவன், இன்னும் யாரா இருக்கீங்களா? இல்லை, ஓகே நெக்ஸ்ட் போயிடலாமா? ஓகே. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்போ வரும், எப்படி வரும் யாருக்கும் தெரியாது. ஆனால் வரும்போது கரெக்டாக பயன்படுத்திக்கும் போது அதுக்கான ரெகனைசேஷன்ஸ் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்புகிறோம். எனிவேஸ்,
தேங்க்யூ ஸோ மச். ஸோ கூப்பிட்ட உடனே முன்னாடி வந்து பேசி இவ்வளோ தூரம் எல்லாருக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டீங்க, ரொம்ப நன்றி. ஸோ அடுத்ததான் நம்ம வந்து தேங்க் பண்ணுற நேரம் இது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஆர்டிக்கு வந்து ஏற்கனவே நம்ம எவ்வளோ தேங்க் பண்ணாலும் பத்தாது. ஸோ அடுத்ததான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தேங்க் பண்ணக்கூடிய இந்த தருணம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாஃப்ஸ். ஸோ இவ்வளோ தூரம் நம்ம ஜிஆர்டிக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆகுறதுல இருந்து நம்மளை நமஸ்காரம் பண்ணி நம்ம உள்ள கூப்பிட்டு நம்மளுக்கு என்ன தேவையோ நமக்கு கிளியரன்ஸா எக்ஸ்பிளைன் பண்றது இல்லாம நியூ டிசைன்ஸ் இருக்கு மேம் அப்படின்னு சொல்லி அது எல்லாமே உங்களுக்கு காமிச்சு உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா, நீங்க வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களான்னு எதுவுமே தெரியாது. பட் அவங்களோட கம்ப்ளீட் பிரசன்டேஷனை உங்ககிட்ட கொடுக்கணுன்ற எண்ணம் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கும். அவங்களும் ஒரு சேல்ஸ் பர்சனா இருந்தாலும் ஒரு ஹியூமன் பீயிங் தான். அவங்களுக்கும் நிறைய கஷ்டங்கள் இருக்கும், காலையில எழுந்த போது பல பிரச்சனைகள் இருக்கும். எல்லாத்தையும் தாண்டி நம்ம முன்னாடி என்னைக்குமே ஒரு நாள் கூட யாருமே வந்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்ததா காமிச்சுக்கிட்டதே கிடையாது. அப்படி நமக்கு முன்னாடி ரொம்ப ஹாப்பியா பிரசன்டேஷன் பண்ற நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்குமே நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய தேங்க் பண்ற நேரம் இது. உங்களோட மிகப்பெரிய உற்சாக கைத்தட்டலோட அவங்களை மேலும் வந்து நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போ சப்போர்ட்டா இருக்கும்னு நான் நம்புறேன். ப்ளீஸ் ஒரு கைத்தட்டல், மிகப்பெரிய கைத்தட்டல் நம்ம கொடுத்துட்டே இருக்கணும். ஓகே, தேங்க்யூ. ஸோ அவங்கள வந்து நம்ம வெல்கம் பண்ணலாம். ப்ளீஸ் வாங்க மேம், நீங்கள் 2 பேரும் வாங்க, நீங்கள் 2 பேருமே வரணும். ஸோ உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் புவனேஸ்வரி. திவ்யா. ஓகே, புவனேஸ்வரி அண்ட் திவ்யா மேம் 2 பேருமே இருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணி கிட்ட நம்ம வந்து பேசலாம். எல்லாருக்குமே நமஸ்காரம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடையார் ஜிஆர்டியில் இந்த சீசன் 1 கொலு வந்து நவராத்திரி கொலு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து முன்னாடியே சொல்லி அவங்க வீட்டுக்கு போகல. ஒரு கஸ்டமருமே நாங்களாக வாண்டடாக போகும்போது எங்களை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஆர்டி பேரை சொன்னோன்னுமே அப்ரிஷியேட் பண்ணி கண்டிப்பாக வாங்க எங்கள் கொலுவையும் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா ஒவ்வொருத்தருமே வந்து யோசிப்பாங்க, திடீர்னு ஜிஆர்டி அப்படின்னு சொல்லிட்டு வரோன்னா ஒவ்வொருத்தர் வீட்டுக்குள்ள ஒன்றா கண்டிப்பாக யோசிப்பாங்க. அதெல்லாம் இல்லாமல் எங்கள் எல்லாருமே வந்து ஜிஆர்டி சொன்ன உடனே எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் வந்து நல்லா வந்து அந்த கொலுக்கான சப்போர்ட் கண்டிப்பாக கொடுத்துருந்தீங்க. அந்த ஒவ்வொருத்தருக்குமே வந்து ரொம்ப 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 தேங்க்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கொலு வந்து ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க. நீங்கள் இல்லாமல் நாங்கள் இன்னும் நிறைய வீட்டுக்கு போயிருந்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே நல்லா வச்சுருந்தாங்க. அதில் வந்து ரொம்ப அழகாக அதை பற்றி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. ஒவ்வொருத்தருமே அந்த கொலுவை பற்றி அதுக்கான சிறப்பு என்னென்னது எல்லாமே சொல்லியிருந்தீங்க. ஓகேங்களா? இது எல்லாமே நம்ம வந்து ஜிஆர்டியில் நம்ம அன்னை யூடியூப் சேனல் மூலயமா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து அதில் உங்களை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஜிஆர்டி இது கொலு சீசனில் வந்து அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ ஒரு சின்ன உங்களுக்கான ஒரு கிஃப்ட் மாதிரி நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் இப்போ. தேங்க்யூ. ஹாப்பி ஈவினிங் ஆல். இந்த நவராத்திரி கொலு கொண்டாட்டத்தில் நீங்கள் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணல நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு கஸ்டமரும் வீட்டுக்கு போய் நீங்கள் உங்களுடைய நவராத்திரி கொலுவை பற்றி நீங்கள் உங்களுடைய கல்ச்சரை பற்றி நீங்கள் ஒவ்வொருத்தரும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை பார்த்து அதில் யார் பெஸ்ட்டாக நல்லா பண்ணுறீங்க அதில் நாங்கள் பார்த்து நாங்கள் 7 வின்னர்ஸ் ஒன்று நாங்கள் வந்து வர வச்சுருக்கோம். ரொம்ப நன்றி உங்களுடைய டைமை எங்களுக்கு ஒதுக்குனதில்லை. அதே மாதிரி இப்போ நம்ம ஜிஆர்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கல்ச்சர் இப்போ வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான நாங்கள் வந்து ஜுவல்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலாக இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஜுவல்ஸ் வச்சுருக்கோம். மாடர்னாக இருக்கிறவங்களுக்கு மாடர்னாக இருக்கிறது. சில பேர் பார்த்தீங்கன்னா பாரம்பரியமா அப்படின்னு கேட்பாங்க. பாரம்பரியத்துக்கும் நம்மக்கிட்ட நிறைய ஜுவல்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணலாம். அதே மாதிரி நம்மக்கிட்ட நிறைய ஆஃபர்ஸ் போகுது. நகை சேமிப்பு திட்டம், ஜுவல்லரி சேவிங்ஸ் ஸ்கீம் நம்மக்கிட்ட இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கோல்டுனா கோல்டு மட்டும் வாங்கணும்னு கிடையாது. நீங்கள் கோல்டு ஜுவல்லரி, கோல்டு காயின், இல்லை டைமண்ட், பிளாட்டினம், சில்வர் நீங்கள் எது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா நம்ம அப் டு 18% வரைக்கும் நீங்கள் வந்து செய்கூலி சேதாரம் இல்லாமல் வாங்கிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நமக்கு 11 மந்த்ஸ் ஸ்கீம். நீங்கள் 11 மந்த் பேமெண்ட் பண்ணாலும் ஃபுல் பெனிஃபிட் தான் உங்களுக்கு. 10 மந்த் பேமெண்ட் பண்ணாலும் ஃபுல் பெனிஃபிட் தான். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்கிறது வந்து உங்களுக்கு ஃபியூச்சரில் வந்து ஒரு மிகப்பெரிய சேமிப்பாக வந்து அமையும். தேங்க்யூ. தேங்க்யூ.
தேங்க்யூ. ஸோ இதுதான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டின்னு நினைக்கிறேன். ஸோ வெல்கம் பண்ணதுலேருந்து ஒரே ஒரு கஸ்டமருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதை இத்தனை பேருக்கு அவங்க வந்து கிளியரன்ஸாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. ஸோ சூப்பர் மேம், தேங்க்யூ ஸோ மச். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக நம்ம வந்து தேங்க் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நேரம் இது. ஸோ ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்குமே நம்ம வந்து நன்றி சொல்கிறோம். அண்ட் நம்ம அடிக்கடிக்கு மறந்து போயிடுவோம். பட் இருந்தாலும் இந்த இடத்துல அவங்களுக்கு தேங்க் பண்ணக்கூடிய நேரம் இது. அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சோர்வான டைமில் நம்மளை பூஸ்டப் பண்ணுற பர்சன்ஸ். ஸோ உள்ளே வரும்போதே சரி, நம்ம வாட்ச்மேனாக இருக்கட்டும், நம்ம காரு பைக்கு எல்லாத்தையும் சேஃப்டியாக பார்த்துக்கிறாங்க. பொருள் வச்சுருந்தாலும் எடுத்து பத்திரமா வச்சுருப்பாங்க. ஸோ இவங்க எங்கள் கஸ்டமர் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சேஃப்டியாக பார்த்துக்கிற வாட்ச்மேன்ல இருந்து இங்கே நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தவுடனே கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களை பார்த்த உடனே வாட்டர் பாட்டில் கொடுக்கறதுல இருந்து ஜூஸ், டீ, காஃபி என்ன வேணுமோ உங்களுக்கு இமீடியட்டாக அவங்க வந்து சர்வ் பண்ணுற எல்லா விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தொடர்ந்து அவங்க வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் நம்மளால் வந்து எனர்ஜியாக அடுத்த லெவலுக்கு நம்மளால வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போக முடியாது, பார்க்க முடியாது, டயர்ட் ஆகிடுவோம். ஸோ இது வரைக்கும் நம்மள டயர்ட் ஆகாமல் பார்த்துட்டு இருக்க அந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். தொடர்ந்து உங்களோட மிகப்பெரிய கைத்தட்டல் மட்டும்தான் அவங்கள இந்த இடத்துல வச்சிருக்கிறதுக்கும் நான் இங்கே வேலை செய்யறதுக்கும் அவங்களுக்கு பெருமையாக இருக்கும். ஸோ மிகப்பெரிய கைத்தட்டல் தொடர்ந்து கொடுக்கணும் நாங்கள் கேட்டுக்கிறோம். தேங்க்யூ. அண்ட் எல்லாருமே பேசிட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து அதாவது நம்ம எல்லா ஷோரூமுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க இல்லாமல் எந்த ஷோரூமும் வந்து அவ்வளோ ஈஸியாக ரன் ஆகாது. ஸோ இப்போ நம்ம வந்து நம்ம மேனேஜர்ஸை கால் பண்ணுற நேரம் இது. ஸோ ஐ வாண்ட் டு கால் ஓகே. ஸோ இவங்க தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மிகப்பெரிய கைத்தட்டல் நீங்க கொடுக்கணும். ஏன்னா டிஸ்கவுண்ட் போனீங்கன்னா இவங்க கிட்ட தான் போகணும். ஸோ உங்களோட கைத்தட்டலுக்கு மயங்கி உங்களுக்கு எவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுக்கணும்ன்றத மேனேஜர்ஸ் தான் டிசைட் பண்ணுவாங்க. ரெடியா? ரெடியா? ஓகே. ஸோ உங்களோட உற்சாக கைத்தட்டலோடு நம்ம அடையார் ஜிஆர்டி மேனேஜர் ஷோரூம் மேனேஜர்ஸை நம்ம வந்து வெல்கம் பண்ண போறோம். லெவல் 1 மேனேஜர் மிஸ்டர் ஜெகநாதன் சார் அவர்கள் ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோடு. அண்ட் லெவல் 2 மிஸ்டர் செந்தில் சார். அண்ட் லெவல் 3 மிஸ்டர் பாலாஜி சார். அவ்வளவுதானா? இவ்வளவுதான் கைத்தட்டலா? இந்த கைத்தட்டலுக்கு டிஸ்கவுண்ட் இல்லப்பா சார். டிஸ்கவுண்ட் வேணுமா சார்? டிஸ்கவுண்ட் கொடுப்பீங்களா சார்? கொடுத்துடலாமா? பாத்தீங்களா, கொடுத்துடலான்ட்டாரு. அப்ப எவ்வளோ? இப்ப கரண்டா வாங்கிக்கிட்டு இருக்க கஸ்டமர்ஸும் நீங்களும் கை தட்டினீங்கன்னா டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ரெடி? பத்தலஸ். சூப்பர். தேங்க்யூ சோ மச். அண்ட் நம்ம அடையார் பிரான்ச் ஜிஆர்டி பிரான்ச் மேனேஜர்ஸ் வெல்கம் சார். தேங்க்யூ சோ மச். ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரான்ச்சஸ் என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரி இந்த மோட்டிவேஷனலாகவும் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்ஸை வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கு வித்தவுட் யுவர் பர்மிஷன் எதுவுமே பாசிபிள் கிடையாது. ஸோ நீங்கள் அப்ரூவ் பண்ணாதான் இதெல்லாம் நடக்கும். ஸோ நீங்கள் பண்ணியிருக்கிற இந்த விஷயம் ரொம்ப பெருசு சார். தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். அண்ட் ஸோ இப்போ நான் வந்து மிஸ்டர் ஜெகநாதன் சார் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு நான் கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் சார். எல்லாருக்கும் நமஸ்காரம் சார். இந்த ஒரு தருணம் வந்து ரொம்ப மகிழ்ச்சியான தருணம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் அடையாரில் வந்து இந்த கோல் கொண்டாட்டம் பண்ணும்போதே நாங்கள் யோசனை பண்ணோம். இது வந்து நம்ம போனதில்லை, எல்லா பிரான்ச்லையும் பண்ணுறாங்க, நம்மளுக்கு எப்படி இருக்கும்னு தெரியல, இந்த ஏரியாவில் நம்ம பண்ணல அப்படின்னு இல்லை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு பண்ணோம். உண்மையிலே நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து சக்ஸஸ் இருந்தது. ஸோ இப்போ என்ன முடிவு பண்ணோம், ஒவ்வொரு வருஷமும் இது மாதிரி சிறப்பாக பண்ணணும். ஒரு 10 நாள் முன்னாடிலேருந்தே இது பிளான் பண்ணி கண்டிப்பாக பண்ணணும்னு நாங்கள் எதிர்பார்த்துருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் சிறப்பாக பண்ணோம். ஒவ்வொரு வருஷம் உங்களோட ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். எப்படி கடை கொடுத்தீங்களோ அதே மாதிரி இதுக்கும் நல்ல ஒரு ஆதரவு கொடுப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். கண்டிப்பாக. தேங்க்யூ. தேங்க்யூ சார். அப்படியே கோலமும் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அவங்களும் நிறைய பேர் கோலம் போடுறதுக்கும் ஆர்வலாக இருப்பாங்க. கண்டிப்பாக அடுத்த மார்கழி மாதத்தில் எல்லோரும் ரெடியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். ப்ளீஸ் சார். அடுத்ததாக செந்தில் சார் ஒரு சில வார்த்தை. தரத்தை போற்றும்
தரணியில் தங்கத்தை போற்றும் ஜிஆர்டி அடையார் கிளியின் சார்பாக உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். எங்களோட அழைப்பை ஏற்றுக்கிட்டு நீங்கள் இவ்வளோ சண்டே பிஸி டைம்லேயும் எங்களுக்காக வந்து 1 ஹவர் கிட்டத்தட்ட 1 ஹவர் 1.5 மணி நேரம் ஆகிடுச்சு. நீங்கள் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதுக்கு எங்களோட மிக்க நன்றி. எங்களோட கிளை சார்பாக, எங்கள் மேனேஜர் சார்பாக, எங்கள் ஸ்டாஃப் சார்பாகவும் ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இப்போ நவராத்திரி சார் சொன்ன மாதிரி தான், நாங்கள் நவராத்திரி பண்ணும்போது யோசித்தோம், மேபி அடையாறில் நம்மளுக்கு எப்படி இருக்கும்னு தெரியல, ஃபஸ்ட் டைமாக ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ வரவேற்பு இருக்குமா, கஸ்டமர் நம்மளுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் யோசித்து தான் ஆரம்பித்தோம். அதனால தான் கடைசி ஒரு 10 டேஸில் மட்டும் அதை நம்ம பண்ணோம். ஸோ ஸ்டாஃப் கூட நம்ம இந்த வீட்டுக்கு வந்து அவங்க ஃபீட்பேக் சொல்லும்போது எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. கஸ்டமர்லாம் நம்மளை அவ்வளோ ரெஸ்பான்ஸ் கொடுத்து வரவேற்கிறாங்கன்னு சொல்லி. ஸோ நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக நம்ம இதை வந்து நவராத்திரி அந்த 9-10 நாள் ஃபுல்லாகவே வந்து ஸ்டார்ட் பண்ணி அழகாக பண்ணோம், இன்னும் பெரிய லெவலில் பண்ணோம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களோட வரவேற்பு எங்களுக்கு கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயரும் நீங்கள் தரணும் அப்படின்னு சொல்லி இப்போயே உங்கள்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சுக்கிறோம். ப்ளஸ் அது விதமாக நம்மளோட ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டு புதுசாக நார்மலாக நம்ம மந்த்லி சேவிங் ஸ்கீம் தான் நீங்கள் பே பண்ணிட்டுருங்க. ஆனால் இப்போ வந்து நம்ம ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டு டெய்லி பேசிஸில் கூட நம்ம ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டை பே பண்ணிக்கலாம். இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் ஸ்கீம் தான். ப்ளே ஸ்டோரில் போனீங்கன்னா ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டுன்னு அப்ளிகேஷன் இருக்கும். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா மினிமம் 100 rupees பர் டே. ஒரு நாளைக்கு நீங்கள் 1 தடவை 10 தடவை 100 தடவை கூட டெய்லி பேசிஸில் உங்களால் அதில் ஸ்கீம் ஜாயின் பண்ணி பே பண்ணிக்க முடியும். 330 days மெச்சூரிட்டி டைம் வந்து அதில் இருக்கும். ஆஃப்டர் 330 daysக்கு அப்புறம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். நம்ம இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இன்ஸ்டடாக கோல்டு வாங்குகிறோம், ப்ளஸ் அதுக்கு 7% போனஸும் கொடுத்துட்றோம். 120 days வரைக்கும் 7% போனஸும் கொடுத்துட்றோம். ஆஃப்டர் 120 days to 240 daysக்கு 5% போனஸ். இந்த மாதிரி போனஸும் ஆட் பண்ணி கொடுத்துட்றோம். நீங்கள் பொருளை வாங்கும்போது 330 daysக்கு அப்புறம் பர்ச்சேஸ் பண்ணும்போது வித் வேஸ்டேஜ் அண்ட் ஜிஎஸ்டி ஃபுல்லாகவே நீங்கள் பே பண்ணிக்கலாம். 7% போனஸ் 5% போனஸோடு வரும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேங்க் இன்ட்ரெஸ்ட்டோடு கம்பேர் பண்ணும்போது இன்னும் ரொம்ப அழகாக உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கும் எங்களுக்கு ஆதரவு தரணும்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கேட்குறோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ செந்தில் சார். ஸோ நிறைய போனஸ் கொடுக்க ரெடியாக இருக்காங்க. ஸோ நீங்களும் வாங்கிறதுக்கு ரெடியாக இருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக சொன்னாங்க, தங்க நகைகள் ரேட் இருக்கு. ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து பயன்படுத்திக்கக்கூடிய ஒரே விஷயம் கோல்டு லோன். ஸோ நீங்கள் வந்து கோல்டை வந்து எந்த அளவுக்கு சேமிக்கிறீங்க அப்படின்றத வச்சு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சேமித்து வச்சுருக்கீங்க. ஸோ நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சார் சொன்ன மாதிரி 330 days. ஸோ 330 days வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஜிட்டலாகவும் நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப்ஸ் கால் பண்ணிங்கனாலே வீட்டுக்கே வந்து கலெக்ஷன் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ உங்களோட பிஸி ஷெடியூலில் எல்லாமே உங்களுக்கு ஈஸி ஆக்சஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம ஜிஆர்டி. நீங்கள் ஆஃபீஸில் இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, கடையில் இருந்தாலும் சரி, கால் பண்ணி கலெக்ட் பண்ணிக்க சொன்னீங்கன்னா நீங்கள் இருக்கிற இடத்துக்கே வந்து அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணிப்பாங்க அண்ட் உங்களோட அக்கௌண்ட்டில் சேவ் பண்ணி வச்சுருவாங்க. நீங்கள் ஃபைனலாக நீங்கள் வந்து கோல்டை செய்கூலி சேதாரம் இல்லாமல் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நிறைய பெனிஃபிட்டு இதால் நானும் சரி பல பேர் இந்த இடத்துல நீங்களே உட்காந்துட்டு இருக்க எத்தனையோ பேர் வந்து அனுபவிச்சிருப்பீங்க. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம இதை சொல்லணும்னு அவசியம் இல்லை. பட் கீப் அதை நீங்கள் அதை வந்து இன்னும் முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக வந்து எல்லாருமே ஒரு மிகப்பெரிய ஒரு கோல்டை சேமிக்கலாம்னு சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. ஓகே, ஸோ வித்தவுட் டிலே எதுக்காக இவ்வளோ தூரம் நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கான நேரம் இது. கிஃப்ட் கொடுத்துடலாமா? வேணாமா? வேணுமா சார்? தனியாக கேட்டுருக்கு சார். ஓகே, சூப்பர், தேங்க்யூ. எனிவேஸ் தேங்க்யூ அகெயின். எத்தனை வாட்டி உங்களுக்கு நான் தேங்க் பண்ணாலும் வந்து இந்த இடத்துல எவ்வளோ வேணாலும் சொல்லிக்கிட்டே போகலாம். காரணம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவராத்திரி. இந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் எங்கெங்கேயோ வந்து இந்நேரத்துக்கு பிளான் பண்ணியிருப்பாங்க. எவ்வளோ பேர் வந்து பஸ்ஸு ஃபுல்லாகிடுச்சு, ட்ரெயின் ஃபுல்லாகிடுச்சுன்றாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து இறைவனை தேடி நம்ம வந்து பயணிக்கிற நேரம் இது. இரவு ஃபுல்லாக வந்து பல
சிந்தனைகளோட முழிச்சுக்கிட்டு இருக்க நேரம் இது. அந்த நேரத்திலையும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்சுவலி சார் நம்மளுக்கு நம்ம பிரான்ச்சை நீங்கள் 24 hours ஓப்பன் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கம்ப்ளீட்டாக இந்த இடத்துல நம்ம சிவராத்திரியை செலிப்ரேட் பண்ணிடலாம். ஸோ பண்ணலாம் தானே? ஓகே. ஸோ நம்ம வந்து இந்த சிவராத்திரியை இந்த இடத்துல நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணலாம். ஸோ அந்த வகையில் ஒரு சிவராத்திரி அன்னைக்கு உங்களுக்கு நாங்கள் இந்த கிஃப்ட்டை கொடுக்கணும்னு முடிவு பண்ண நம்ம மேனேஜர்ஸ்க்கு ரொம்ப நன்றி. ஸோ வித்தவுட் டிலே நான் வந்து கூப்பிடணும்னு நினைக்கிறது, ஸோ இங்கே இருக்க எல்லாருமே வின்னர்ஸ் தான். அண்ட் ஒன் மோர் திங் நான் அந்த இடத்துல சொல்ல விரும்புறது என்னன்னா, இந்த இடத்துல நீங்கள் வின் பண்ணிட்டீங்க. ஆக்சுவலி பார்ட்டிசிபேட் பண்ண எத்தனையோ பேர், அதாவது ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து ஒரு 10 வீடு இருக்கலாம், 15 வீடு இருக்கலாம். இந்த 15 வீட்டில் ஒருத்தர் தான் ஒரு நாளைக்கு செலக்ட் ஆயிருக்கீங்க. ஸோ பேலன்ஸ் இருக்கிற அத்தனை பேருமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்கல்ல, அவங்களும் அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை காமிச்சிருக்காங்கல்ல, அவங்களுக்கு இந்த இடத்துல பார்ட்டிசிபேட் பண்ணதுக்காகவே நம்ம ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும்ல. டிவியில் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ உங்களோட மிகப்பெரிய கைத்தட்டல் அவங்கள போய் சேரும். அவங்களும் அடுத்த வாட்டி வின்னராக இங்கே வரணும்னு சொல்லி எங்களோட மனமார்ந்த நன்றிகளை இந்த இடத்துல நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ வித்தவுட் டிலே நம்ம வந்து கூப்பிடலாம். ஓகே, லிஸ்ட் ரெடி, நீங்களும் ரெடி, கிஃப்டும் ரெடி, நம்மளும் ரெடி. கூப்பிடலாமா? ஓகே. ஸோ ஒரு பெரிய கைத்தட்டல் இருந்தால் தான் நான் கூப்பிடுவேன், இல்லைன்னா இப்படியே போயிட்டு இருக்கோம். பரவாயில்லையா? வேணாமா? ஓகே, ரெடி. ஸோ நான் ஃபர்ஸ்ட் சாரதா மேம் ஃபேமிலி அன்போடு அழைக்கிறோம். ப்ளீஸ் யாருமே வந்து கிஃப்ட் வாங்கிட்டு போயிடாதீங்க, கொஞ்சம் ஸ்டே பண்ணுங்க. எல்லாருக்குமே கிஃப்ட் வாங்கினதுக்கு அப்புறம் ஃபைனலாக டச் அப் பண்ணி நம்ம கிளம்பலாம். ஓகே. ஸோ வித்தவுட் டிலே நம்ம குயிக்காக முடிச்சிடலாம். ஓவர் டு சாரதா மேம். எஸ் ப்ளீஸ். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம எஸ் மேம் ப்ளீஸ். வெரி ஹாப்பி டு ரிசீவ் திஸ். ஆக்சுவலி ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு எனக்கு இந்த ஃபோன் கால் வந்தப்போ. ஏன்னா எடுத்துகிட்டு போனது இல்லையா, செப்டம்பர் மாதம்னு நினைக்கிறேன் இல்லையா, மறந்தே போயிட்டேன். அப்புறம் தான் முந்தா நாளும் இன்னும் ஒரு ஃபோன் வந்தது, இது மாதிரி ப்ரைஸ் கொடுக்குறாங்கன்னு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா இந்த ஜூரி வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்றது. யாரும் நம்ம பின்னாடி போய் என்ன ஏது அப்படின்லாம் விசாரிக்கல. அவங்களே பார்த்து அவங்களே வந்தாங்க, அவங்களே பார்த்தாங்க, அவங்களே கொடுத்தாங்க. So that way I am very, very happy. Thank you so much, GRT. Wish you all the best. Thank you ma'am. Thanks for welcome. And அடுத்ததா அனுஷா சாரதி மேம் ஃபேமிலி அன்போடு அழைக்கிறோம். ப்ளீஸ் ஃபேமிலியோட வாங்க. ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட ஸ்டாஃப்ஸ் ப்ளீஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுங்க. Thank you ma'am. Thank you. Please sir. Thank you ma'am. Thank you. So அடுத்ததா நம்ம வந்து கூப்பிட போறது தீபா ஸ்டீவர்ஸ்டன் ஃபேமிலி. சார் வெல்கம் சார். ப்ளீஸ் உங்கள் மைண்ட் வாய்ஸ் கேட்டுச்சு, நீங்கள் பேசியே ஆகணும். சூப்பர் சார். ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி ரொம்ப அழகாக வந்து மாற்றி மாற்றி பேசிக்கணும்னு சொல்லுவோம். சொல்லும் போதே அழகாக இருக்கா. இந்த 2 பேரும் மாற்றி மாற்றி பேசுனீங்கன்னா நாங்களும் கேட்போம். இந்த பக்கம் தேங்க்யூ. தேங்க்யூ. ரெடியாக இருக்காங்க, நம்மளும் அவளோட இருக்கோம். சாரோட சார் நீங்களும் பேசணும் சார். தேங்க்யூ ஜிஆர்பி. என்னோட நோன் சர்க்கிள் எல்லாருக்குமே தெரியும் நான் ஒரு ஜிஆர்பி ஃபேன். டு பி மோர் ஸ்பெசிஃபிக், அடையார் ஜிஆர்பி ஃபேன் அப்படிங்கிறது என்னோட நோன் சர்க்கிள் எல்லாருக்குமே தெரியும். 2 இது 1 எல்லாருமே சொல்கிற மாதிரி கலெக்ஷன்ஸ் ஆர் ஆசம். இங்கே நான் கூட ஒரு வருஷம் ஒரு சீட்டிங் வருஷம் பண்ணேன். வேறு ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் போய் சீட்டு போட்டேன். பட் எனக்கு என்னமோ ஐ வாஸ் நாட் கன்வின்ஸ்ட். சரி நமக்கு ஜிஆர்டி தான்
அப்படிங்கிறது திருப்பி இங்கேயே வந்துட்டோம். ஸோ இட்ஸ் லைக் இட்ஸ் another ஃபேமிலி மாதிரி நமக்கு ஜிஆர்டி. நல்ல பாண்டிங். ஸ்டாஃப்ஸ் ஆர் வெரி வெரி கைண்ட், வெரி ஸ்வீட். ஒரு நாள் கூட நீங்கள் சொன்ன மாதிரி ஒருத்தர் கூட மூஞ்சியை சுவிச்சிருக்குல, எவ்வளோ வேணாலும் காமிப்பாங்க. சச் லவ்லி ஸ்டாஃப் இல்லை. கலெக்ஷன்ஸ் ஆர் சூப்பர். ஸோ நீங்கள் ஃபேமிலியை கொடுத்தது நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஆனால் உண்மையிலேயே அந்த கொலுவை ஒருத்தரால் வைக்கவே முடியாது. இட்ஸ் அ ஃபேமிலி எஃபர்ட். த என்டையர் ஃபேமிலி நீட்ஸ் டு ஒர்க் டு செட் இட் அப். அதனால் ஃபேமிலியை கொடுத்தது ரொம்ப தேங்க்யூ ஜிஆர்டி. தேங்க்யூ ஸோ மச். இது ரொம்ப நீங்கள் லவ்லி ஸ்டாஃப்ன்ட்டு நான் சொன்ன அடிக்க வந்துடுவாங்க. ஓகே சார், நீங்கள் சார் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்டுச்சு. அதை நீங்கள் சொல்லிட்டீங்களா மேம்? அவர் மைண்ட் வாய்ஸில் சொல்லிட்டாரு மேம், அது எனக்கு கேட்டுச்சு சார். ப்ளீஸ் சார். தேங்க்யூ ஜிஆர்டி. நான் என்ன சொல்ல வரேன்னா, இவங்க சொன்னது தான் ஸ்டாஃப்ஸு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வர ஸ்டாஃப்ஸ் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை வந்து அவங்கள கேட்ச் பண்ணிட்டோம்னா போதும், அவங்களே எல்லாருக்கும் நம்மளையே ரெஃபர் பண்ணி விட்டுருவாங்க. இப்போ இவங்ககிட்ட வந்து நான் ஒரு இது வாங்குறேன், பக்கத்தில் போய் இன்னொரு இடம் வாங்க போகிறேன் அப்படின்னா இவங்க நம்ம ரெகுலர் ஸ்டாஃப் பார்த்துக்கோங்க அப்படின்வாங்க. திரும்பி அடுத்து அவங்ககிட்டே நம்ம வேறு இடத்துக்கு போகிறோம்னா இவங்க நம்ம ரெகுலர் ஸ்டாஃப். ஸோ ஆக மொத்தம் எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இங்கே உள்ள ஒரு தடவை வந்துட்டு போகிறோம்னா போதும், தெரிஞ்சிடும். லாஸ்ட்டு 10 to 15 years இருக்கும்போது நம்ம இங்கே வந்து 15 years நாங்கள் இங்கே வந்துகிட்டு இருக்கோம். இங்கே மேக்ஸிமம் 30 ஸ்டாஃப்ஸ்க்கு எங்களுக்கு தெரியும். தெரியலன்னா கூட இன்னொரு ஸ்டாஃப் வந்துட்டு இவங்க ரெகுலராக வாங்குறவங்க பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு இங்கே வந்து ரெக்கக்னிஷன் கொடுக்குறாங்க. அண்ட் குவாலிட்டி கலெக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா தி அட்மோஸ்ட் குவாலிட்டி அண்ட் ரெக்கக்னிஷனும் பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் ஜிஆர்டியோட ரெக்கக்னிஷன் தனியாகவே இருக்குது. அண்ட் இந்த குலுவை பொறுத்த வரைக்கும் இவங்க சொன்னது தான், குலு வந்து சாதாரணமாக நினச்சிட முடியாது. இவங்க பிளான் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா இப்போவே கான்டெஸ்ட் இது பண்ண உடனே ஆரம்பிச்சிட்டாங்க, அடுத்து என்ன மாதிரி டீம் வைக்க போகிறோம் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு தான் இப்போ குலு போயிட்டுருக்கு. அதுக்கு ஒரு ரெக்கக்னிஷன் இங்கே கொடுக்குறாங்க அப்படின்னும் பொழுது அதை வந்து சொல்ல வார்த்தைங்க. தேங்க்யூ. ஒரு 2 ஸ்டாஃப் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸுங்க. மிஸ்டர் சிவா அண்ட் மிஸ்டர் அரவிந்த். அவங்க 2 பேருமே பல வருஷமாக எங்களுக்கு தெரியும். ஸோ கார்டியல் அண்ட் ஸோ நைஸ். எல்லாருமே வெரி ஸ்வீட். பட் இவங்க 2 பேரும் இன்னும் எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். அவர் அங்கே இருக்காரு, மிஸ்டர் அரவிந்த் அங்கே இருக்காரு. கண்டிப்பாக தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன அப்ரிஷியேஷன் கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குறதுல அவங்களுக்கு ஒரு கைத்தட்டலையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய அவார்டு. ஸோ அது வந்து நம்ம கஸ்டமர் சைட்லேருந்து கேட்கும்போது அவங்களுக்கு ரொம்ப உற்சாகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் மேம். இதை வந்து நீங்கள் இந்த இடத்துல சொன்னதுக்கு வந்து ரொம்ப நன்றி. இதே மாதிரி எல்லா ஸ்டாஃபுமே வந்து நேம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். தேங்க்ஸ் ஃபார் தட். தேங்க்யூ. அடுத்ததாக சிவகாமி சுந்தர் ஃபேமிலி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். சிவகாமி மேம் இருக்கீங்களா? இல்லை, ஓகே, சாரி. அடுத்தது காயத்ரி மேம் ஃபேமிலி அவங்களை அன்போடு அழைக்கிறோம். காயத்ரி மேம் ப்ளீஸ் வெல்கம். ப்ளீஸ் மிகப்பெரிய கைத்தட்டல். மிகவும் திருப்பி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த கைத்தட்டல் மட்டும்தான் அவங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு யோசிக்க வைக்கும். தேங்க்யூ அகெயின். ப்ளீஸ் ஸ்டே ஹியர் மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ஸோ அடுத்ததா சுப்புலட்சுமி மேம் ஃபேமிலி அவங்களை அன்போடு அழைக்கிறோம். ப்ளீஸ் வாங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு கைத்தட்டல் கொடுங்க அவங்களுக்கு. தேங்க்யூ. மேம் ஒரு சில வார்த்தை எப்படி, அதாவது எத்தனை படி வச்சிங்கன்னாச்சும் சொல்லுங்க. எங்ககிட்ட சொல்லுங்க மேம். ஒரு சில வார்த்தைகள். இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை பார்க்குற மாதிரியே இருக்கு.
இப்படி உன்னை கூப்பிட்றாங்கடி அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்படி சூப்பருங்க, செம்ம. நீங்கள் பேச நாங்கள் ஜிஆர்டிக்கு நிறைய தடவை வந்திருக்கோம். என்னோட மேரேஜ் ப்ளீஸ் எல்லாருமே நாங்கள் இங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ என் பொண்ணுக்கும் இங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணிட்டுருக்கோம். ஃபேமிலிக்காகவே இங்கே மட்டும்தான் வாங்கியிருக்கோம். அவ்வளோதான். தேங்க்யூ. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஸ்ரீரஞ்சனி மேம் ஃபேமிலி அவங்களை அன்போடு அழைக்கிறோம். சார் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. மேம் சிரிக்கிறத பார்த்தா மைண்ட் வாய்ஸ் கேட்ச் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அப்படியா, சூப்பர் சார். ஓகே ப்ளீஸ் இந்த மாதிரி சப்போர்ட்டிங்காக கூட வரும்போது நம்ம ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுத்து நம்ம உற்சாகப்படுத்திக்கிட்டே இருந்தால் தான் அடுத்த லெவலுக்கு நீங்கள் நம்ம யாருன்னா கூப்பிடும்போது நம்ம கூட யாருன்னா வருவாங்க. ஸோ தேங்க்யூ சார் வந்ததுக்கு, தேங்க்யூ. நீங்கள் வந்ததில் அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி சார். அவங்க ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறாங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் இருந்ததீங்களேன்னு நினைக்கும் போது அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. வீட்டில் எப்படி சார் இருப்பீங்களா? ஃபுல்லாகவே இருப்பீங்க. ஓகே சூப்பர் சார். உங்ககிட்ட இருந்து நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள் சார், எந்த அளவுக்கு இந்த குழுவோட ஸ்பெஷல் என்ன, நீங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணீங்க? என்னோட சப்போர்ட் மோஸ்ட்லி மாரல் சப்போர்ட், இந்த ஃபினான்ஷியல் சப்போர்ட் மாதிரி வாங்கி கொடுக்குறது தான் சரி. ஃபுல் எஃபர்ட் அவங்க 3 பேர் தான். எஸ்பெஷலி அவங்க ரொம்ப எஃபர்ட் எடுத்து பண்ணுவாங்க. எவ்ரி இயர் வந்து 1.5 months பேக் ஆரம்பித்தாங்கன்னா அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும். இப்போவே அடுத்த டீம் பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னு தெரியல. தேங்க்யூ ஜிஆர்டி அடையார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி காம்படிஷன் போடுங்க மேம் சொன்னாங்க. ஆனால் நமக்கு ஃபோட்டோ எடுத்து அந்த வெப்சைட்டில் அப்லோட் பண்ணி எல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். அண்ட் நாங்கள் வந்து டீமுன்னு வச்சானா ஒரு படின்னு இருக்காது. ஒரு வீட்டில் நிறைய இடத்துல அப்படியே செட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ எந்த பாட்டை எடுத்து நாங்கள் ஃபோட்டோ அனுப்புறது? 4 ஃபோட்டோ போதும், 2 ஃபோட்டோ போதும், இல்லை இதுக்குள்ளே இந்த ஜிபிக்குள்ளே இருக்கணும் அப்படி என்னெல்லாம் இருக்கும்போது, ஆனால் ஜிஆர்டி வந்தாங்க, வீடியோ எடுத்தாங்க அழகாக. நான் கூட அந்த அளவுக்கு அழகாக வீடியோ எடுக்க முடியாது. ஸோ அது ஃபுல்லாக வந்து நான் நிறைய என்னோட ரிலேட்டிவ்ஸ்க்கு அவ்வளோ பெருமையாக நான் அந்த வீடியோ அனுப்பிச்சிருக்கேன் எல்லாருக்கும். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இதுதான் வந்து மோட்டிவேஷன். சரி, நம்ம இது ப்ரைஸுன்னு இல்லாமல் நம்மளோட எஃபர்ட்டை ஒருத்தர் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறா. ஸோ அதை வந்து நம்ம 4 பேர்கிட்ட காமிக்கலான்றது தான் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப இதாக இருந்தேன். குழந்தைங்களுக்கும் வந்து அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. நான் வந்து எப்போவுமே வந்து சுவாமிக்குன்னு ஒரு ஸ்டெப்பு படி வச்சேன்னா தனியாக குழந்தைங்களுக்குன்னு எவ்ரி இயர் டீம் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கும் வந்து அதோட அருமை தெரியணும், அது என்ன ட்ரெடிஷன்னு தெரியணுன்றதுனால அவங்களையும் அவங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு எப்படி நம்ம வந்து ஹாஸ்பிட்டாலிட்டின்ற எப்படி சொல்கிறோம் அதெல்லாம் இந்த காலத்தில் கிடையவே கிடையாது. ஸோ அதெல்லாம் வந்து அவங்களுக்கும் தெரியணுன்றதுனால பண்ணுறதுனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். ஸோ பேசும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. சூப்பராக பாடினாங்க குழந்தைங்கள, பயங்கரமாக ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ இன்னும் வீட்டில் வரும்போது நான் பார்த்தேன்னா அவங்க வரதுக்குள்ளே நான் ப்ராக்டிஸ் பண்ணேன் என்ன பேசணும்னு. ஏன்னா எனக்கு அது ஃபஸ்ட் டைம். ஸோ இப்போ கொஞ்சம் எனக்கு அது பழகிட்டு. ஸோ அதுக்கும் தேங்க்யூ. சூப்பர் மேம், தேங்க்யூ. இதே மாதிரி எல்லாத்துலேயும் வந்து பிஸ்டாக போல்டாக இருக்கணும்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் மேம், தேங்க்யூ. ஸோ ஓகே, ஸோ எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுத்தாச்சு. என்னப்பா கிஃப்ட் வாங்கினாலும் சைலண்டாக இருக்கீங்க, கொடுத்து முடிச்சாலும் சைலண்டாக இருக்கீங்க. அடுத்தது போகணுமா எங்கண்ணா? இல்லையா சார்? ஓகே ஃபைன், அவ்வளோதான். சரி, ஒரு நிமிஷம் சார், முடிஞ்சிச்சு சொன்னோன்னே எழுந்துட்டீங்க. ஓகே சூப்பர் சார். ஓகே, ஸோ ரொம்ப அழகாக வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் நம்மளோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த அளவுக்கு கிஃப்ட்டை பற்றியும் சரி நிறைய விஷயங்கள் மோட்டிவேஷனல் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ நவராத்திரி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து
நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொலு வைக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வியும் எல்லா இடத்துக்குமே இருக்குது. ஸோ பார்க்குறவங்களும் வந்து கொலு வைக்கலாமா, இல்லை பாரம்பரியமாக வைக்கிறவங்க மட்டும்தான் வைக்கணுமா, இல்லை இந்த ஒரு ஆளுங்க மட்டும்தான் வைக்கணுமா அப்படின்ற பல கேள்விகள் இருக்குது. இந்த இடத்துல ஆக்சுவலி நான் அதுக்காக தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் ஃபஸ்ட்டு மீட்டிங் நான் உங்ககிட்ட சொல்லும்போது நீங்கள் வந்து உங்களோட தனித்திறமையை இந்த இடத்துல வெளிப்படுத்துங்க. அண்ட் கிஃப்ட் வாங்கும்போது கொலுவை பற்றி நான் நிறைய பேசணும்னு நினச்சேன். பட் ஆனால் அது அப்படியே மாறி போச்சு. நீங்கள் வந்தோன்னே ஃபுல்லாக கொலுவை பற்றி பேசிட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் கிஃப்ட் கொடுத்தோன்னே சரி வித்தவுட் நம்ம டைமும் ஆயிடுச்சு அப்படின்றனால நானும் வந்து டிஸ்டர்ப் பண்ணல. பட் ஒன் திங் நான் இந்த இடத்துல ப்ராமிஸாக நான் சொல்லிக்கிறது என்னென்னா, நவராத்திரியும் சரி கோலமும் சரி யார் வந்து போடணும் யார் வந்து போடக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. எல்லாருமே போடலாம். மன திருப்தியாக அதை கரெக்டாக பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான். ஸோ யார் பாரம்பரியமாக கொலு வச்சுருக்காங்களோ அவங்க கிட்ட ஆலோசனை பண்ணி இந்த மாதிரி வச்சா கரெக்டாக இருக்கணும், ஏன்னா அது பண்ணுறது ட்ரெடிஷ்னலாக பர்ஃபெக்டாக பண்ணிடணும், ஏனாத்தனமாக பண்ணக்கூடாது அப்படின்றதுல. ஸோ அவங்களுக்கு சில அறிவுரைகள்லாம் கேட்கணும் அப்படின்றது தான் ஒரே ஒரு விஷயம். ஸோ பார்த்துட்டு இருக்க மக்கள் இங்கே இருக்காங்க, டிவியில் பார்த்துட்டு இருக்காங்க. யாராச்சும் ஒரே ஒருத்தர் ஸோ ரொம்ப அழகாக இந்தந்த முறையில் தான் கொலு வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா இது நிறைய பேருக்கு போய் பார்த்துட்டு இருக்க மக்கள் தமிழ்நாடு முழுக்க நம்ம சேனல்ல அன்னை மீடியா 7 ஸ்டார் அப்படின்னு சொல்லி நிறைய சேனல்ஸ்ல டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ உங்களோட அந்த ஒரு அறிவுரை இந்த தமிழ்நாடு முழுக்க இருக்க மக்களுக்கும் போய் சேரும். யாராச்சும் ஒருத்தர் வந்து ரொம்ப எக்ஸ்பிளனேஷன் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ப்ளீஸ் மேம் வாங்க. இந்த குருவை பத்தின ஒரு சில அறிவுரைகள், அது பெர்ஃபெக்ஷனா எப்படி இருக்க போகுது அப்படின்றத நாங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பொண்ணான வாய்ப்பு. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன். ஸோ எங்கள் வீட்லேயும் ஒரு வெளியில ஸ்டார்ட் பண்ணோம். ஹலோ, லுக்கிங் அட் நெய்பர்ஸ் எல்லாமே. ஸோ இந்த கொலு யார் வேணால் வைக்கலாம். சில பேர் வந்து கலசம் வைப்பாங்க, அது மட்டும் வீட்டில் பெரியவங்களை கேட்டுட்டு வைக்கணும். சில பேர் பரம்பரையாக வைப்பாங்க. இந்த மேல் படியில் கலசம்னு ஒன்று, கலசம் வைக்கணும்னு இல்லை. ஸோ அது மட்டும் இந்த வீட்டில் எல்டர்ஸ் கிட்ட கேட்கலாம். அண்ட் த ஸ்டெப்ஸ் வந்து இட் ஷுட் ஆல்வேஸ் பி ஆட் நம்பர், லைக் 3. ஸோ when we all began இதெல்லாம் ஒரு 3 படியில் தான் வச்சோம். அப்புறம் ஒரு 5 படியாச்சு, 7 படி, இப்போ எல்லாம் 13 படி 15 படியெல்லாம் வைக்கிறாங்க. அண்ட் என்ன அப்படின்னா கொலுப்படியில் வந்து மேலே வந்து சாமி பொம்மைகள்லாம் வைப்போம். சரி, இப்போ கீழேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஓகே, மேலேருந்து பார்த்தோன்னா மேலே 2 படி 3 படி எல்லாமே சாமி பொம்மையெல்லாம் வைப்போம். அப்புறம் வந்து இந்த கல்யாண செட்டு, அப்புறம் இந்த காரக்குத்தல் செட்டு, அது மாதிரிலாம் இருக்கும். அப்புறம் அது கீழே வந்தோம்னா கிட்ஸ்க்கு ஏற்றாப்பில் வந்து இந்த லைக் பார்க் பண்ணுறது, அது மாதிரிலாம் கட்டி பார்க் எல்லாம் தனியாக பண்ண மாதிரி வைக்கலாம். ஸோ பேசிக்லி இட்ஸ் லைக் அன் எவல்யூஷன் லேடர். சாமி தான் மேலே, அது கீழே வந்து மனுஷங்க, அதுக்கப்புறம் மிருகங்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு இதுவும் இருக்குது. ஸ்டாண்டர்ட் கொலு பொம்மைஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கொலுதுலேயுமே துர்கா லட்சுமி சரஸ்வதி கண்டிப்பாக வைப்போம். பிகாஸ் நவராத்திரி, இந்த சாரத நவராத்திரியில் தான் வந்து ஒரு வருஷத்தில் 4 நவராத்திரி வருது. அண்ட் இந்த சாரத நவராத்திரியில் நம்ம சவுத்தில் ரொம்ப பாப்புலராக கொண்டாடுறோம். அண்ட் இந்த நவராத்திரி வந்து சரஸ்வதி பூஜை, அண்ட் அடுத்த நாள் விஜயதசமியோட எண்டாகுது. ஸோ அந்த துர்கா லட்சுமி சரஸ்வதியால் கண்டிப்பாக அந்த கொலு பொம்மையில் இருக்கணும். அப்புறம் வந்து ஸ்ரீனிவாசர், அப்புறம் பத்மாவதி தாயார் வைப்பாங்க, அப்புறம் ராமர் செட்டு, அப்புறம் முருகர் செட்டு, இதெல்லாமும் அது மாதிரி வைக்கலாம். அண்ட் எல்லாரும் இப்போப்போ வந்து ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய மேனியா மாதிரி போகுது. பட் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு சின்ன ஒரு வெத்தலை, அப்புறம் மஞ்சள் குங்குமம் தான் கொடுப்பாங்க. இப்போ தான் அந்த ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் ரொம்ப வேறு. But of course, like it is also a welcome change because GRT and all comes up with very innovative ideas for welcome gifts. Like kutti alaka nariya welcome gift options na irukku. And importantly, in all the 10 days வந்து நெய்வேத்தியம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நெய்வேத்தியம்னு சாமிக்கு படைக்கிறது அந்த மாதிரி. ஸோ அதனால் சுண்டல் வந்து 9 நாளும் சுண்டலை போட்டு போர் அடிச்சிடும். பட் இட் இஸ் அ வெரி குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். அதனால வந்து சுண்டல் பண்ணி குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க, நம்மளும் வந்து சாப்பிட்டு பழகிடுவோம் அது மாதிரி. ஸோ அதனால் காலையில் ஒரு நெய்வேத்தியம் பண்ணணும், ஈவினிங் ஒரு படையல் பண்ணணும் கிடையாது. எப்போ பண்ணுறோமோ நீங்கள் சொல்ல மாதிரி ரொம்ப ஸ்ரத்தையாக பண்ணால் அது மாதிரி போதும் அந்த மாதிரி இருக்குது. அண்ட் வி கேன் அவாய்ட் பிளாஸ்டிக்ஸ், அப்புறம் நம்ம ஈகோ ஃப்ரெண்ட்லி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. பட் என்ன பண்ணாலும் வந்து அந்த பூஜை பண்ணி அந்த ஒரு 9 days
நவராத்திரி இஸ் ஆல் அபவுட் த சோஷியலைசிங் வைப். நம்ம வீட்டுக்கு ஒரு 4 பேர் வந்து ஒரு சுபமாக ஒரு விஷயம் பண்ணுறோம், நம்ம ஒரு 4 பேர் வீட்டுக்கு வந்து போகும்போது வந்து ஒரு நல்ல எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ஸோ நவராத்திரி வந்து ஒரு எனர்ஜி, இட்ஸ் அபவுட் எனர்ஜிஸ் அண்ட் ஸ்பெசிஃபிக்கலி ஃபெமினைன் எனர்ஜின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு 3 நாள் வந்து துர்காய்க்காக பண்ணுவோம், அடுத்த 3 நாள் லக்ஷ்மிக்காக வந்து சாமி கும்பிடுவோம், அடுத்த கடைசி 3 நாள் வந்து சரஸ்வதிக்கு பண்ணுவோம். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொரு வாட்டி நம்ம நவராத்திரி பண்ண நமக்கு நிறைய தெரியும். பட் ஐ விஷ் எவ்ரி ஒன் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ 3 படி 9 படி 11 இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. ஸோ அடுத்த அழகாக வந்து நம்ம கேட்கலாம், ஏன் ஆட் நம்பர்ஸில் மட்டும் நம்ம போகிறோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக பார்ட்டிசிபேட் பண்ணீங்க அண்ட் வின் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த இடத்துல ப்ரெசன்டபுளாக இவ்வளோ நேரம் உங்களோட டைமை ஒதுக்கி எங்களுக்காக வந்து ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப 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 நன்றி. அண்ட் லாஸ்ட் அண்ட் ஒரு ஃபைனலாக நான் வந்து மிஸ்டர் சிவா சார் அவரை வந்து வெல்கம் பண்ணுறேன். ஸோ அவரோட வோட் ஆஃப் தேங்க்ஸ் மூலியமாக நம்ம வந்து அடுத்ததாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். தேங்க்யூ. நமஸ்காரம். கோலு என்பது தமிழ்நாடு பண்பாடு பராமரிப்பு. அது நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம தமிழ்நாட்டு போக கம்மியாகிட்டு வந்து இந்தியா முழுக்க நான் சொல்கிறேன். தமிழ்நாடு சிறப்புக்கும் பெங்களூரும் கொஞ்சம் இதெல்லாம் இருக்கும். நம்ம தமிழ்நாடு ஜிஆர்டியில் வந்து அடையாளம் எல்லாம் கலந்துக்கு எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் எல்லாம் உட்காந்துக்கிற மாதிரி ரொம்ப பெருமைப்படியிருக்கேன். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆல் இது நகரத்துக்கு கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா துணின்னு முதிக்கும் தாமரை மட்டும் போல இருக்கும் ஜிஆர்டியின் 98 கிளை வந்ததுக்கு காரணம் நீங்கள் எல்லாரும் தான். நீங்கள் சர்வீஸ் கொடுத்தனால, நாங்கள் சர்வீஸ் கொடுத்து நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து வந்ததுனால நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். இன்னும் நம்ம எங்கள் குறை நிறைய இருந்தாலும் நீங்கள் வந்து எங்கள் கூட அட்ஜஸ்ட் பண்ணி எங்கள் கூட பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. ரொம்ப நன்றி. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது நீங்கள் வாங்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் கலந்துருந்தது எங்களில் ஒருத்தர் உட்காந்து நாங்களும் கூட உட்காந்துருக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல் வருது. நீங்கள் ரொம்ப ஆசைப்படலாம் ஜிஆர்டி மேலும் மேலும் ஒன்று அதிகமாக வளரும். எங்களுக்கு நாங்கள் எங்களுக்கும் எல்லாருக்குமே ரொம்ப நாங்கள் கலந்துருக்கிற மாதிரி இது வருதுக்கு ரொம்ப நன்றி. இங்கே ஜிஆர்டியில் பார்த்து நிறைய ஆஃபர்லாம் இருக்குது மேடம். அந்த ஆஃபர்லாம் உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு அதுலேயே நீங்கள் பக்கத்தில் எங்கள் வீட்டை சொல்கிறீங்க, நீங்கள் நல்லா தெரியும் எங்களுக்கு பாருங்கள் நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் சொல்ல தான் ஒரு ஜிஆர்டி எங்களுக்கு கிளைகள் அதிகமாக மேலும் மேலும் அதிகமாக வந்துருக்கு. காரணம் உங்கள் தான். நீங்கள் இல்லைன்னா அங்கே ஜிஆர்டியில் நாங்கள் யாருமே இல்லை. நீங்கள் வந்தாலும் உணவுத்துறை சொல்லி வராங்க. நீங்கள் வேறு போனால் கூட இந்த அடையாளத்தில் இருக்காங்க பாருங்கள் அப்படி சொல்கிறீங்க. அது காரணம் நீங்கள் தான் மேடம். நீங்கள் ஒரு சர்வீஸ் நாங்கள் கொடுக்க நாங்கள் ஜிஆர்டி மேலும் மேலும் ரொம்ப சந்தோஷமாக அடையாளம். நாங்கள் ரொம்ப நன்றி, தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ ரொம்ப அழகாக ஹாப்பியாக இந்த டேவை வந்து நம்ம ரொம்ப அழகாக இந்த ஈவினிங்கை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். சிவா சார் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே வந்து உங்கள் ஹாப்பினஸ் அந்த சந்தோஷம் தான். அதுதான் வந்து எப்படி நம்மளுக்கு கோல்டை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்கோ, அதே மாதிரி ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்குமே நம்மளை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும். அதே நேரத்தில் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ மேம் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அதாவது நமக்கு ஒரு இப்போ நான் சோஷியல் சர்வீசஸ் எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கனால ஒரு சில விஷயங்கள் மட்டும் நம்ம வந்து நம்மளை மாற்றிக்கிட்டோம்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமுதாயமும் இந்த நாடும் மாறும் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான். ஸோ ரொம்ப அழகாக வந்து மேம் சொல்லியிருந்தாங்க எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது விஷயமாக நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். பிளாஸ்டிக்ஸ் அப்படின்றத கம்ப்ளீட்டாக வந்து நம்ம நோ பிளாஸ்டிக்ஸ் அப்படின்றத கண்டிப்பாக நம்ம எடுத்துகிட்டு வந்தே ஆகணும். ஏன்னா அந்த கட்டாயத்தில் தான் நம்ம இருக்கும் அப்படின்றதையும் இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் செப்பரேட்டாக பயன்படுத்துகிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அட்லீஸ்ட் கூச்சப்படாமல் நம்ம வந்து மஞ்சப்பை எடுத்துகிட்டு போனாலும் சரி, அது தப்பு கிடையாது. ஆனால் பிளாஸ்டிக்ஸு அவங்க கொடுக்குறாங்கன்னு சொல்லி வாங்குறதும் சரி, நம்ம யூஸ்ஃபுல்லாக வந்து அதை நம்ம டஸ்ட்பினில் போட்டு நம்ம வந்து என்னதான் குப்பை தொட்டிக்கு போனாலும் அந்த இடத்துல இருந்து நிறைய விஷயங்கள் வந்து அது நம்மளுக்கு ப்ராப்ளம் தான் கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ மோஸ்ட்லி நம்ம பிளாஸ்டிக்ஸை அவாய்ட் பண்ணிவிட்டு எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ்குள்ளே நம்ம வரணும் அப்படின்றத இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. பயோ கேரி பேக்ஸ், பயோடிகிரேடபிள்ஸ், பயோஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய யூஸ்ஃபுல்லாகவும் சரி, எக்ஸாக்டாக பயோவோட இன்டென்ஷன் ப்ராஜெக்ட்ஸ் நான் பண்ணியிருக்கிறதுனால நான் சொல்கிறேன். அண்ட் அதை தான் கம்ப்ளீட்டாக நம்ம வந்து எடுத்துகிட்டு போக போகிறோம். ஃப்யூச்சர் ஃபுல்லாகவே அதுதான் இருக்க போகுது. ஸோ நோ பிளாஸ்டிக்ஸை நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றத நம்ம கிட்ட இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அதை யார் பண்ணுறாங்க பண்ணல, அவங்க யூஸ் பண்ணுறாங்க பண்ணல, அட்லீஸ்ட் நம்ம சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் டைம் நம்மளை பார்த்து நிறைய பேர் சேஞ்ச் ஆகும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக வந்து இந்த இடத்த இந்த பொண்ணான டைமை நான் உங்களோட ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் இவ்வளோ நேரம் நான் பேசினதையும் எதுவுமே யோசிக்காமல் இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
எந்த இடத்துலையுமே உங்களை போர் அடிக்காமல் கொண்டு போயிருப்பேன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். அதுக்கு ரொம்ப நன்றி. ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தால் மன்னிக்கவும். தேங்க்யூ ஸோ மச். நம்ம ஒரு பெரிய கைத்தட்டலோடு இதை வைண்ட் அப் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். உற்சாகத்தோட, சந்தோஷத்தோட, ஹாப்பியாக வீட்டுக்கு போய் கிஃப்டோட நம்ம இந்த சண்டேவை செலிப்ரேட் பண்ணுவோம். வீட்டில் நீங்கள் கேக் வெட்டுவீங்களோ இல்லை வேறு என்ன பண்ணுவீங்களோ, என்னென்ன சாப்பிடுவீங்களோ யாருக்கு தெரியாது. பட் இங்கே எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா காமனாக இருக்கிற ஒரு கனெக்ட் இந்த ஒரு நிகழ்ச்சி மட்டும்தான். தேங்க்யூ ஸோ மச். அப்படியே கொஞ்சம் ஃப்ரெண்டில் வந்தீங்கன்னா எல்லாரும் ஓவர் டு ஸ்டாஃப்ஸ் அண்ட் மேனேஜர்ஸ் அண்ட் நீங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நம்ம இதை வந்து பண்ணிக்கலாம். ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட் அண்ட் ப்ளீஸ் மேனேஜர்ஸ் அண்ட் ஸ்டாஃப்ஸ், ஃப்ரீயாக இருக்க ஸ்டாஃப்ஸ் வாங்க முன்னாடி ப்ளீஸ். ப்ளீஸ் எல்லாரும் வாங்க, ப்ளீஸ் வாங்க. அப்படியே கொஞ்சம் வந்துட்டீங்கன்னா நம்ம ஒரு ஃபைனலாக வந்து ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ மாதிரி தான். ஸோ மேம் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு ஃபேமிலி ஒரு பாண்டிங் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு ஃபேமிலி ஃபோட்டோவை நம்ம எடுத்துட்டு இந்த ஒரு சீசனை சிறப்பாக நம்ம வந்து முடிச்சிருக்கோம். ப்ளீஸ் மேம், ப்ளீஸ் ப்ளீஸ். குட்டீஸ் வாங்க, முன்னாடி வாங்க, அம்மா வாங்க. ப்ளீஸ் நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோ எனக்கும் அனுப்பிச்சுடுங்க. தேங்க்யூ. ஓகே, ஸோ ஒரே ஒரு விஷயம் சொல்லலாமா? ஒரே சொல்வீங்களா? நீங்கள் சொல்வீங்கன்னு சொன்னாதான் சொல்லணும். சொல்வீங்களா? ஓகே, ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம அடையார் ஜிஆர்டிக்கு தேங்க்ஸ் சொல்ல போகிறோம். தேங்க்ஸ் சொன்னது இல்லாமல் ஒரே ஒரு விஷயம் சொல்ல போகிறோம். We love அடையார் ஜிஆர்டி. எங்க சொல்லுங்க, சிம்பிளோட சொல்லுங்க. அதே மாதிரி. ஓகே, போலாமா? ரெடி? ரெடியா? சொல்லமா? ரெடி? எஸ். We love அடையார் ஜிஆர்டி. We just completed season 1 நவராத்திரி கோலு ஸ்பெஷல் 2026. தேங்க்யூ ஸோ மச். இது உங்களால தான் பாசிபிளாக இருக்கு. ஸோ நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு கைத்தட்டலோடு இந்த இடத்த நம்ம இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். ப்ளீஸ் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 மினிட்டுக்காச்சும் ஒரு பெரிய கைத்தட்டலோடு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டார்ஸ் அண்ட் தேங்க்யூ கஸ்டமர்ஸ் அண்ட் தேங்க்யூ நான் ஸ்டாஃபிங் ஸ்டார்ஸ் அண்ட் மீ எல்லாரும். தேங்க்யூ ஸோ மச். சென்னை அடையாறில் முதல் முறையாக தரத்தை போற்றும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் பெருமையுடன் வழங்கும் நவராத்திரி குலு கொண்டாட்டம். உங்கள் வீட்டு குலுவை தமிழகம் முழுவதும் ஒளிபரப்ப வேண்டுமா? உங்களது குலுவின் சிறப்பு மற்றும் கருத்துக்களை அனைவரும் அறிய வேண்டுமா? உடனே டிவியில் தெரியும் போன் நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களது பெயர் முகவரியுடன் புக் பண்ணுங்க. நாங்களே உங்கள் இல்லம் தேடி வருகிறோம். தேர்ந்தெடுக்கப்படும் சிறந்த குலுவிற்கு பரிசு கூப்பன்களும் கலந்து கொள்பவர்களுக்கு நிச்சய பரிசும் காத்திருக்கிறது. வழங்குபவர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் அடையார். போன் 04424421515.